Hi, hello, வணக்கம் and welcome back to Tamil Booty Talk. Booty Talk. Hi, hello, வணக்கம் and welcome back to Tamil Beauty Talk. இன்னைக்கான வீடியோல நான் உங்க கூட ஷேர் பண்ண போறது ஒரு சேலஞ்ச் வீடியோ. அதாவது நிறைய பேர் ஆயில் ஸ்கின் உள்ளவங்களுக்கு முல்தானி மெட்டி போட்டா நல்லா கியூர் ஆகும். அந்த மாதிரி சின்னதா அங்கங்க வந்து பொரிஞ்சிருக்கும் பாத்தீங்களா ஃபேஸ்ல. சோ அத கூட முல்தானி மெட்டி போட்டா சரியாயிடும்னு சொல்லுவோம் இல்லையா. சோ என்னோட ஸ்கின்னுக்கு கண்டிப்பா உங்களுக்கு டிஃபரன்ஸ் தெரியாது. சோ இவங்களோட ஆயில் ஸ்கின் தான் ஃபேஸ் ஃபுல்லா நல்ல பொரியா பொரிஞ்சிருக்கு. நல்லா தெரியுது. ஸோ அதனால் இவங்களுக்கு ஒரு சைடு மட்டும், ஏன்னா நம்ம ரெண்டு சைடு போட்டால் அந்தளவுக்கு டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்க முடியாது. டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கணும், எந்த அளவுக்கு அது ஒர்க் ஆகுது நானுமே தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுனால ஒரு சேலஞ்ச் வீடியோ மாதிரி பார்க்க போகிறோம். ஒரு பாதி மட்டும் நம்ம வந்து முல்தானி மெட்டி டெய்லியும் 7 days அப்ளை பண்ண போகிறோம். இந்த சைடுக்கும் இந்த சைடுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் பார்க்க போகிறோம். நம்ம சேனல் வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கண்டினியூ பண்ணுங்கள். இது வந்து வெறும் முல்தானி மெட்டி தண்ணி மிக்ஸ் பண்ணியிருக்கேன், வேறு எதுவுமே மிக்ஸ் பண்ணல, முல்தானி மெட்டி மட்டும்தான். இப்போ நம்ம எந்த சைடு எடுக்கிறோம் அப்படின்னா இவங்க வந்து மூக்குத்தி போட்டிருக்காங்க. மூக்குத்திக்கு ஆப்போசிட் சைடு நம்ம வந்து வச்சுக்கலாம். மறந்துடுவோம்ல, நான் மறந்துடுவேன், அதனால் போட்டு அப்படியே பாதி ஃபேஸ்க்கு நான் போட்டு விட்டுருக்கேன். இதை நம்ம 7 daysமே பண்ண போகிறோம். 7 daysக்கு அப்புறமா அந்த சைடு எப்படி இருக்குது, இந்த சைடு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இது வந்து Day 2ஓட பேக். Day 2 நம்ம வாஷ் பண்ணதுக்கு அப்புறமா Day 1ல் அந்த பொரிஞ்சிருந்தது ஒரு 20% கம்மியாக இருந்தது. Day 2ல் 50% அந்த பொரிஞ்சிருந்தது கம்மியாயிடுச்சு. அண்ட் Day 3, இது Day 3ஓட பேக். இந்த Day 3 பேக் முடிச்சதுக்கப்புறம் நானே ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். ஏன்னா அந்த பொரிஞ்சிருந்தது கம்ப்ளீட்டாக கிளியர் ஆயிடுச்சு. ஸோ ஒரு 3 daysலேயே நம்மளுக்கு ஃபேஸில் இருக்க அந்த பொரிஞ்சிருக்கிறது இது எல்லாத்தையுமே கிளியர் பண்ணது முல்தானி மெட்டி நானே தெரிஞ்சுக்கிட்டேன். இது வந்து Day 4ஓட பேக். Day 4 நான் போட்டு வாஷ் பண்ணதுக்கப்புறமா இந்த சைடுக்கும் நல்ல ஒரு பிரைட்னிங் டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுது. உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். இது வந்து Day 5. Day 5ஓட பேக் போட்டு முடிச்சோன்னா ஃபேஸ் பார்த்தீங்களா, இந்த சைடுக்கும் பயங்கரமான ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது. நீங்கள் பாருங்களேன், இந்த சைடு நான் காமிக்கிறதுக்கும் அதே ஆப்போசிட் சைடு நான் போடாத சைடு காமிக்கும்போது ஏதோ வந்து நான் ஃபில்டர் போட்டிருக்க மாதிரி இருக்கும் இந்த சைடு. பட் இந்த சைடு நான் ஈவனாக காமிக்கிறேன் பாருங்கள். சேம் இப்படி ரொட்டேட் பண்ணி பாருங்கள், எவ்வளோ ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியுது பாருங்கள். Day 6ஓட பேக் டே பை டே நம்மளுக்கு ரிசல்ட் தெரியலனால Day 6 அண்ட் Day 7ஓட பேக் வந்து அமேசிங்கான ஒரு ரிசல்ட் இருந்தது. இந்த சைடுக்கும் எந்த அளவுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியுது பாருங்களேன். கம்ப்ளீட்டாக இவங்களோட ஃபேஸை இங்கிட்டு வேறு மாதிரி இருந்த மாதிரி இருந்தது. அது மாதிரி டச் பண்ணும்போது பயங்கர டிஃப்ரென்ஸ் இருந்தது. ஃபைனலி நம்ம Day 7க்கு வந்தாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வழியாக நம்மளுக்கு 7 days முடிஞ்சிருச்சு. 7 daysக்கு அப்புறம் இவங்களோட ஃபேஸ் வந்து எந்த அளவுக்கு ரிசல்ட் இருந்துச்சு நான் க்ளோஸில் காமிக்கிறேன், அப்போ தான் உங்களுக்கு புரியும். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த சைடு போடலை, இந்த சைடு தான் 7 days வந்து ட்ரை பண்ணியிருக்கோம். உங்களுக்கே பார்க்கும்போதே நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரியுதுன்னு நினைக்கிறேன். நேரில் பார்க்கும்போது பயங்கரமாக எங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியுது. Day 1ல் வந்து இந்த சைடு போடும்போதே Day 1ல் எப்படி இருந்துச்சுன்னா அவங்களோட ஸ்கின் வந்து லைட்டாக இப்போ தெரியுறதுக்கு ஒரு 10% ரிசல்ட் வந்து Day 1லேயே தெரிஞ்சுது. நான் Day 1லேயே தெரியும், நான் கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்டே பண்ணுறேன். அப்புறம் 3rd day பார்க்கும்போது நல்லா கம்ப்ளீட்டாக உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னா இந்த சைடு பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அப்படியே கொஞ்சம் எப்படி சொல்லலாம் பொரியாக வந்துருக்குல்ல, அது எல்லாமே Day 3ல் வந்து கம்ப்ளீட்டாக இங்கே வந்து இல்லை. உங்களுக்கு பொரியாக பாருங்க, பக்கத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் கம்ப்ளீட்டாக அந்த பொரியாக உள்ளது எல்லாமே கிளியர் ஆகிடுச்சு Day 3லேயே. அண்ட் Day 7ல் பார்த்தீங்கன்னா அந்த சைடு ஃபுல்லாக இங்கிட்ட இருக்கிற அந்த அழுக்கு டர்ட்ஸு அது மாதிரி அவ்வளோ ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக உங்களோட ஸ்கின் வந்து இந்த சைடு பார்க்குறதுக்கே லிட்ரலி ஒரு 50% வந்து கிளியர் ஸ்கின்னாகவே ஆயிடுச்சு உங்களோட ஸ்கின்னு. எவ்வளோ டிஃப்ரென்ஸ் தெரியுது பார்த்தீங்களா? உங்களுக்கு நேரில் எப்படி தெரியும் தெரியல. இந்த சைடும் பார்க்கறதுக்கு டார்க் சர்க்கிள் பாருங்கள். இந்த சைடு உங்களுக்கு டார்க் சர்க்கிள் பார்க்கறதுக்கும் இந்த சைடு டார்க் சர்க்கிள் பார்க்கறதுக்கும் நல்லாவே டிஃப்ரென்ஸ் இருந்தது. ஸோ கண்டினியூவாக முல்தானி மெட்டி வெறும் தண்ணி கூட யூஸ் பண்ணாலே இந்த பொரியாக இருக்கிறது, அன்இவன் ஸ்கின் டோனு, அங்கங்கே பார்த்தீங்கன்னா இங்கன்னா மங்கலாக இருக்கிறது, இது எல்லாமே கிளியர் ஆகும். டார்க் சர்க்கிள் கூட நல்லாவே ரெடியூஸ் ஆகுது. இவங்களுக்கு டெஸ்ட் அவுட் பண்ணதில் நானே நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிட்டேன். முல்தானி மெட்டி இந்த அளவுக்கு ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயமே உங்களுக்கு கிளியர் ஆகிருக்கு. நல்ல ஒரு பிரைட்னிங் கொடுத்துருக்கு, கிளியர் ஸ்கின் ஆயிருக்கு. அது மாதிரி அங்கங்கே இருக்க மங்கு இவங்களுக்கு இங்கே எப்படி இருக்குது டார்க்காக நேராக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த இடத்துல டார்க்காக தெரியுது.
இந்த சைடு. அதே மாதிரி இந்த சைடு வந்து டார்க்கே இல்லை, இருந்தது ஆனால் இப்போ இல்லை. இந்த சைடு மட்டும் தனியாக ஏதோ அவங்களுக்கு ஃபேஷியல் வந்து தனியாக இந்த சைடு மட்டும் போட்டு நல்லா தேய்ச்சி இது பண்ண மாதிரி பாலிஷ் பண்ண மாதிரி இருக்குது. பட் வந்து முல்தானி மெட்டி டெய்லியும் ஒரு 5 மினிட்ஸ் ஆச்சா நம்மளுக்கு, ஒரு 5 to 10 மினிட்ஸ் தான். ரொம்ப சூப்பரான ஒரு ரிசல்ட் இருந்தது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த வீடியோ நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நானே இந்த வீடியோவில் வந்து நிறைய தெரிஞ்சுக்கிட்டேன் இந்த அளவுக்கு ஒர்க் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு முல்தானி மெட்டி மட்டுமே. ஸோ வந்து நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோ கீழே இருக்க லைக் பண்ணிக்கோங்க. கமெண்ட் பண்ண தோணுச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ண நினைச்சீங்கன்னா அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனுக்கு செக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்னு கொடுத்துருங்க. ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணுறது வரைக்கும் டாடா, பை பை அண்ட் தேங்க்யூ. பயங்கரமாக ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. ஏன்னா ஒரு 7 நாள் வரைக்கும் கண்டினியூவா இங்க வந்து அந்த டைமிங்க்கு 11 o'clock 11:30க்கு நம்மளுக்கு வந்து ஒரு சைடு மட்டும் யாருமே வந்து பரவாயில்ல ஒரு சைடு மட்டும் நீங்க வேணா டெஸ்ட் பண்ணிக்கோங்கன்னு கொடுக்கவே மாட்டாங்க. ஸோ அவங்க வந்து ஃபர்ஸ்டே ஓகே சொல்லிட்டாங்க. எனக்கு அதுவே ரொம்ப ஹாப்பி. அப்புறம் 7 நாள் வரைக்கும் அதை கண்டினியூ பண்ணோம். டெய்லி வந்தாங்க, நானே மறந்தா கூட இன்னைக்கு போடணும் அப்படின்னு சொல்லி வருவாங்க. அண்ட் வந்து டெய்லியும் 7 நாள் வந்து நம்ம எப்போ ஆரம்பிச்சோம், மண்டே ஆரம்பிச்சோம், சண்டே வந்து நாங்க முடிச்சிட்டோம் அந்த வீடியோவை. ஸோ அதனால இவங்கள்ட்ட என்ன சொல்லியிருக்கேன்னா அடுத்த ஒரு 7 days வந்து இப்போ எப்படி போட்டோமோ அதே மாதிரி இந்த சைடு வந்து போடுங்க, அந்த போடாத அந்த சைடு வந்து போடுங்க. அதுக்கப்புறம் வந்து கண்டினியூவா முல்தானி மெட்டியோட டொமேட்டோவை மிக்ஸ் பண்ணி உங்க ஃபேஸ்ல அப்ளை பண்ணுங்க. அதுவே உங்களோட ஃபேஸ்க்கு வந்து ஒரு பிக்கஸ்ட் சொல்யூஷன் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். அதுக்கப்புறம் பாப்பா இவங்க ஒரு 1 month நான் ட்ரை பண்ண சொல்லியிருக்கேன் அந்த மாதிரி. அதுக்கப்புறம் பாப்பா இவங்களோட ஃபேஸ் எவ்வளவு சூப்பரா இருக்கு அப்படி சொல்லிட்டு